வணக்கம். தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் உறவுகளுக்கு எனது காலை வணக்கத்தை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என் அன்பு சொந்தங்களே, இந்த காலை நேரத்திலே உங்களோடு சில மகிழ்ச்சியான தருணங்களை இந்த காணொளி மூலம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சொந்தங்களே, கடந்த 17/5/2026 அன்று நமது புதுவை மாநில அன்பு அண்ணன் திரு சண்முகன் அவர்களின் சீரிய முயற்சினாலே 17ஆம் தேதி மாண்புமிகு அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களை நாங்கள் சென்று சந்தித்தோம். விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளுடன் போய் அவர்களை சந்தித்தோம். அண்ணன் உடன் இருக்க, சண்முகம் அண்ணன் உடன் இருக்க நாங்கள் சந்தித்தோம். சந்தித்து நமது மக்களின் அடிப்படை உரிமைகளையும் வண்டல் சார்ந்த சில கஷ்டங்களையும் அவரிடத்தில் கோரிக்கையாக கொடுத்தோம். மற்றும் வாழ்வாதாரம், அடிப்படை வாழ்வாதாரத்தை பற்றியும் சில கோரிக்கைகளை வைத்தோம். அதை அன்போடு, கனிவோடு, தாய் உள்ளத்தோடு அதை பெற்றுக்கொண்டு அதை பற்றி நன்கு விசாரித்து எங்களிடம் தகுந்த அதிசீக்கிரமே இதற்குண்டான தகுந்த உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் என்று சொல்லி எங்களை அனுப்பி வைத்தார். அதன்படி 20ஆம் தேதி, கடந்த திங்கட்கிழமை என்று நினைக்கிறேன், 20ஆம் தேதி ஒரு சட்டசபையில் நம்ம சார்ந்த இந்த எங்களுடைய கோரிக்கை கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒரு நல்ல தீர்ப்பை, நல்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். வண்டல் மண் சார்ந்த மண் ஆன்லைன் மூலம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய் உள்ளம் கொண்ட அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மண்பாண்ட தொழிலாளர்களின் சார்பாகவும் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்களுக்கும் எங்களுக்காக புதுவையிலிருந்து வேலையை விட்டு எங்களுக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள், சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுக்கு உண்டான அத்தனை உரிமைகளையும் என்னால் முடிந்தவரை செய்து தருவேன் அப்படின்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் அமைச்சர் அவர்களுக்கு. அவர்களுக்கும் தாவேகா அரசுக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர்